தங்கமயில் ஜுவல்லரி எல்லாருக்கும் தெரிஞ்சு, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் வந்து கோல்டு வித்து பணக்காரர் ஆனாரா, ஈக்விட்டி வச்சிருந்து பணக்காரர் ஆனாரா? இன்வெஸ்டிங்ல வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடாது. இப்போ ஏன் கோல்டு உங்களுக்கு விற்கணும்? கோல்டு ஓனருக்கு தெரியும், உங்க தலையில கட்டுனா நீங்க வாங்கினா அதுல அவர் 25% பணம் பண்ணுவார். மேக்கிங் சார்ஜஸ், இந்த சார்ஜஸ், அந்த சார்ஜஸ். அதுக்கப்புறம் கோல்டு ஓனருக்கு தெரியாது, மேலே கண்டிப்பாக மேலே போகும். இப்போ ஏது விற்கவே வேணாமே, அப்படியே வச்சுக்க வேண்டியதானே. ஒரு வருஷம் கழிச்சு விற்க வேண்டியதானே, 2 வருஷம் கழிச்சு விற்க வேண்டியதானே. எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. கோல்டில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன், ஃபிசிக்கல் கோல்டில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன். ஓகே, பியூரிட்டி இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேக்கிங் சார்ஜு, பையிங் சார்ஜு, டிரான்சாக்ஷன் சார்ஜு. ஸோ கோல்டில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் வெரி 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 சிம்பிள். ஈக்விட்டி அவுட் பர்ஃபார்ம்டு கோல்டு ஹேண்ட்ஸ் டவுன். போன வருஷம் நடந்த மாதிரியே இந்த அடுத்த 2 வருஷமா 5 வருஷமும் நடக்கும்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய த்ரெட்டே லைஃப். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ எந்த இடத்துல பார்த்தாலுமே இந்த நியானானா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் பேச்சு பொருளாவே இருக்கு. கோல்டு வெர்சஸ் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோ நடத்தியிருந்தாங்க. ஸோ இல்லை எல்லாருக்கும் கான்ட்ரவர்சியா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா கோல்டு லைட்டா நல்லதுன்னு சொல்லி முடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு உங்ககிட்ட வந்து அந்த ஷோல நிறைய பேர் கேள்வி கேட்கிறப்போ இது அவர்கிட்ட கேட்டுடலாம் போயிட்டு அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ அது ஒரு 4-5 கேள்வி எடுத்துட்டு வந்துருங்க சார். இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, கோல்ட்ல வந்துட்டு காசு போட்டேன் அப்படின்னா அது நஷ்டமாகாது, பட் ஈக்விட்டினா பயங்கர ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கவங்களும் சொன்னது அதுதான். இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், காகமும் பறக்கும் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் உண்டு. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல எல்லாருமே இன்வெஸ்டர், எல்லா ஸ்கில்லுமே லக்கு தான். யார் எது சொன்னாலும் சரியா இருக்கு. பட் காத்து நின்னப்புறம் தான் தெரியும் எது உண்மையா பறக்கும், எது பறக்காது அப்படிங்கிறது தெரியும். So the biggest threat to future success is yesterday's success. நேத்தி நடந்த மாதிரியே, போன வருஷம் நடந்த மாதிரியே இந்த அடுத்த 2 வருஷமா 5 வருஷமும் நடக்கும்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய த்ரெட்டே லைஃபுக்கு. அதனால தான் நம்ம இன்வெஸ்டிங்கில் ஒரு பேசிக் பிரின்சிபிளே என்னன்னா, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர்னு சொல்கிற ரீசனே அதுதான். நேற்று இருந்த மாதிரியே இருக்காது. 18 மாதம் முன்னாடி ஸ்மால் கேப் பற்றி எல்லாம் பேசினாங்க, இப்போ யாருமே பேசுறது இல்லை. சில்வரை பற்றி பேசினாங்க, யாரும் பேசுறது இல்லை. இன்னைக்கு கோல்டு சில்வரை பற்றி தான் பேசுவாங்க. இந்த 2 வருஷம் கழிச்சு பேசுவாங்களான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் என்னன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸை பார்க்குறாங்க. ஓகே, ஒரு பீரியட் எடுத்துக்கிறது, ஒரு பீரியடை முடிச்சுக்கிறது, கடைசி 1 வருஷம் எடுத்துக்கிறது, 1 வருஷத்தில் 2 வருஷம் எடுத்துக்கிறது, 2 வருஷம் எடுத்துக்கிறது. இன்வெஸ்டிங்கில் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடாது, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து கடைசி ஒரு 20 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸு கோல்டு ஈக்விட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈக்விட்டி அவுட் பர்ஃபார்ம்டு கோல்டு ஹேண்ட்ஸ் டவுன். ரொம்ப ஈஸியாக ஈக்விட்டி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஓகே, நான் ஒரு குறிப்பிட்ட பீரியடை நான் எடுத்துக்குவேன், சூப்பராக பண்ணியிருக்கு ஈக்விட்டின்னு சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட பீரியடை கோல்டு எடுத்துக்குவேன், கோல்டு மாதிரி சூப்பராக நான் செட்டில் செதில்லைன்னு சொல்லுவேன். தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் கம்பேரிசன். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுத்துக்கணும்? 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் 2005ன்னு வச்சுக்கோங்க. 1 ஜனவரி 2005 எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்கள் 1 ஜனவரி 2010 வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2 ஜனவரி டெய்லி ரோலிங் ரிட்டர்ன், 2 ஜனவரி 2005 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஜனவரி 2010 வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 5 இயர்ஸ் ரோலிங் டேட்டா இல்லை 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் பார்த்தீங்கன்னா, 30 வருஷம் பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஈக்விட்டி பக்கமே இருக்காது. பாயிண்ட் என்னன்னா, கோல்டு வேணான்னு என்றைக்குமே நம்ம எந்த வீடியோலையும் எப்பயுமே சொல்லலை. அந்த இன்னியானால எனக்கு என்ன டிஸ்கஷன்னு எனக்கு சரியாக தெரியல. கோல்டு ஒரு அங்கம் இருக்கணும். கோல்டு மட்டுமே போர்ட்ஃபோலியோவில் எப்பயுமே நல்லா பண்ணணுங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ மித். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்னைக்கு கோல்டு வந்து கோல்டு ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ கோல்டு நல்லா பண்ணோம்ல, கோல்டை விற்கவே வேண்டாம். 1 இயர் கழிச்சு விற்றா அவங்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும்ல, 50% வரும், 60% வரும்ன்றீங்கல்ல. அப்போ ஏன் கோல்டு உங்களுக்கு விற்கணும்? கோல்டு ஓனருக்கு தெரியும், உங்கள் தலையில் கட்டுனா நீங்கள் வாங்கினா அதில் அவர் 25% பணம் பண்ணுவார். மேக்கிங் சார்ஜஸ், இந்த சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், அதுக்கப்புறம் டிசைன் சார்ஜஸ்ன்னு சொல்லி 20 அதுதான் அவருக்கு லாபம். கோல்டு ஓனருக்கு தெரியாது, மேலே கண்டிப்பாக மேலே போகும். இப்போ ஏது விற்கவே வேணாமே, அப்படியே வச்சுக்க வேண்டியதானே. 1 வருஷம் கழிச்சு விற்க வேண்டியதானே, 2 வருஷம் கழிச்சு விற்க வேண்டியதானே. ஒரு தங்கமயில் ஜுவல்லரி எடுத்துங்க, ஜிஆர்டி எடுத்துங்க,
தனிஷ்க் எடுத்து எந்த இது வேணால் எடுத்துக்கங்க. இன்னைக்கு தங்கமயில் ஜுவல்லரி எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் வந்து கோல்டு வித்து பணக்காரன் ஆனாரா, ஈக்விட்டி வச்சிருந்து பணக்காரன் ஆனாரா? 10,000 கோடிங்க இன்னைக்கு கம்பெனி ஒர்த்து. 10,000 கோடி கோல்டுல சம்பாதிச்சாரா? கோல்டு பிஸ்னஸ்னா என்ன? ஈக்விட்டி. கோல்டு பிஸ்னஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி இன்னைக்கு கம்பெனி 10,000 கோடி இருக்கு. இந்தியாவில் டாப் 10 பணக்காரங்களை எடுத்துங்க, 20 பணக்காரங்களை எடுத்துங்க, 30 பணக்காரங்களை எடுத்துங்க. அவங்க ஈக்விட்டி நிறைய வச்சிருக்காங்களா, கோல்டு நிறைய வச்சிருக்காங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், கோல்டு வேணான்னு நம்ம என்னைக்கும் சொல்லவே இல்லை. நம்ம மல்டி அசெட் பண்ணுங்க, கோல்டு சில்வர் ஒரு அங்கமா வச்சுக்கோங்கிறத நம்ம இடத்துல சொல்லியிருக்கோம். பட் கோல்டு மட்டுமே தான் வச்சிருப்பேன், கோல்டு தான் நீங்க லாஸ்ட்டை முடிக்கும் போது சொன்னீங்க, கோல்டு தான் கொஞ்சம் நல்ல அசெட் கிளாஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தட் இஸ் நாட் எ ஃபேக்ட். ஃபேக்ட்ஸ் ஆர் many, பட் ட்ரூத் இஸ் ஒன்லி ஒன். லாங் பீரியட் ஆஃப் டைம் டெய்லி ரோலிங் ரிட்டர்ன்ஸை ஒரு 20-25 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஹஸ் அவுட் பர்ஃபார்ம்டு கோல்டு ஹேண்ட்ஸ் டவுன் on a very consistent basis. Equity is a consistent asset class over a long period of timeங்கிறது என்னுடைய வியூ. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்க்குறப்போ வந்து ஈக்விட்டி வந்துட்டு கோல்டு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம எதையும் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற டேட்டாவும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட டேட்டா தானே சார்? இப்போ ஈக்விட்டி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு, ஈக்விட்டி என்ன வேணால் ஆகலாம்ல? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ் என்ன, நான் ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ் என்னங்கிறத முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ஓகே, ஈக்விட்டி இஸ் அ ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ், கோல்டு இஸ் நாட் எ ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ். ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ்னா என்ன? ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த நீயா நானா ப்ரோக்ராம் நடத்துனாங்க, அது வந்து யாரு? விஜய் டிவியா, ஜியோவா, ரிலையன்ஸா? ரிலையன்ஸ் தானே. ரிலையன்ஸுங்கிறது என்னது? லிஸ்ட் பண்ண கம்பெனியா? ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண கம்பெனியா? இந்த ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ்ல இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். முதல்ல ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈக்விட்டி இருந்தால் தான் காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோன்னா கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மேகி நூடுல்ஸ் சாப்பிட்றோம், விச் இஸ் நெஸ்லே. கோல்கேட் பேஸ்ட்டுங்கிறது ஒரு கம்பெனி, ஹமாம் சோப்புங்கிறது ஒரு கம்பெனி, பெட்ரோல் போடுறீங்களே ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அது ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஈக்விட்டி இல்லாமல் உலகம் இல்லை, நீரின்றி அமையாத உலகம்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஈக்விட்டி இல்லாமல் உலகமே இல்லை. உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதே அதுதான். நீயா நானா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஜியோ பணம் போட்டாதான் கம்பெனி ரன் பண்ண முடியும். கம்பெனி ரன் பண்ணாதான் கோபிநாத்னு ஒருத்தர் வந்து வேலை பார்க்க முடியும். வேலை பார்த்தாதான் அவர் முதல்ல சேமிக்க முடியும். திஸ் இஸ் அ ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ். ஈக்விட்டிங்கிறது ஒரு ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ். கம்பெனி இல்லாமல் ஈக்விட்டி இல்லை, ஈக்விட்டி இல்லாமல் கம்பெனி இல்லை, வேலை இல்லை, எக்கானமியே கிடையாது. கோல்டுங்கிறது ஒரு அன்சர்டைன் பீரியட்ல வாங்கி வைக்கிறது. முன்னாடியெல்லாம் 7% 8% வச்சுட்டு இருந்த ஆர்பிஐ இன்னைக்கு மார்க்கெட்லேயும் கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதுலேயும் இன்னைக்கு 15% வச்சிருக்காங்க. ஆர்பிஐ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 14-15% வச்சிருக்காங்க. என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, நீங்கள் கோல்டை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது. இட்ஸ் அ சேஃப்டி. ஒரு அன்சர்டைன் பீரியட்ல உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கோல்டு இஸ் அன் ஹெட்ஜ், இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு ஹெட்ஜ், அவ்வளோதானே தவிர இட்ஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ். ஆனால் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அன் இண்டிகேட்டிவ். நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண வேணாம். பட் இந்த எக்கானமிங்கிறது, ஒரு ஜாப் கிரியேஷனுங்கிறது, ஒரு கம்பெனிங்கிறது நீண்ட நாளுக்கு இருக்க போகுது. நாளைக்கு ஒரு அன்சர்டனிட்டிலாம் முடிஞ்சு நாளைக்கு டாலர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டா, இன்கேஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இன்கேஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஆஃப்லோட் பண்ணுறாங்க, இன்கேஸ் வேர்ல்டு ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் தெரியாது. கோல்ட் கேன் ஆல்சோ ஃபால். இந்த பாஸ்ட் நம்ம எத்தனை வீடியோ பண்ணியிருக்கோம், எத்தனை சமயத்தில் கோல்டு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 20-30% 40% ஃபால் ஆன டைம் எல்லாம் முடிஞ்சால் அந்த சார்ட்டை நம்ம கொடுப்போம் இந்த வீடியோவில். எத்தனை தடவை ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லுவோம். கோல்டு கீழே போகாதுன்னு சொல்றது வந்து இட் இஸ் ராங் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். சில சமயத்தில் இன்ஃப்ளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு சர்டைன் பீரியட்ல கொடுத்துருக்கு. நீங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஹஸ் டன் வெல். பட் ஹேவிங் செட் தட், ஐ ஹவ் நெவர் செட் தட் ஈக்விட்டி ஷுட் பி ஒன்லி அசெட் கிளாஸ் தட் யூ ஷுட் ஹோல்ட். அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10-15% எப்பயுமே கோல்டு வச்சுக்கலாம். என்ன கேட்டால் மல்டி அசெட் வச்சுட்டா மச் பெட்டர்.
சார் இந்த ஷோல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் உட்காந்துருப்பாரு. ஒரு 28 வயசு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் சைட்ல தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அதர் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்க சைட்ல தான் உட்காந்து கோல்டு ஆப்போசிட்டா பேசுற மாரி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அப்ப அவர்ட்ட கோபிநாத் அவர்கள் கேட்பாங்க இந்த மாரி வந்துட்டு, "நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்றீங்க?" அப்படின்னா, "எனக்கு அதுல இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும். அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ சேஃபா நான் என் காச பாண்ட்ல வச்சிருக்கேன்" அப்படின்னுவாங்க. ஸோ அங்க இருக்க ஒரு ஆளு அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ல இருக்க காம்ப்ளிகேஷனால நான் இன்வெஸ்ட் பண்ணல. அப்பனா கோல்டு தான் கரெக்ட் அப்படின்ற மாரியும் அவர் சொல்லுவாரு. இது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொல்றீங்க. ஆனா அதுல இருக்க ஒருத்தர் சொல்றாரு இந்த மாரி அதுல நிறைய காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாரி போறது தான் பெட்டர்ன்றாங்க. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் விச் இஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஒண்ணுமே பண்ண வேணாங்க. இந்தியால டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி 50ல வாங்கிக்கலாம். ம். இந்தியாவில் உள்ள டாப் 500 கம்பெனிஸை நிஃப்டி 500ல வாங்கிக்கலாம். இதில் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு? ஒரு ஜஸ்ட் ஒரு கேஒய்சி பண்ண போறீங்க. ஒரு கிளிக்கு, ஒரு பட்டன்ல பர்ச்சேஸ் வேணும்னா பணத்தை ஒரு கிளிக் பண்ணா எடுத்துக்க போறீங்க. எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. கோல்டுல தான் நிறைய காம்ப்ளிகேஷன். ஓகே. பிசிக்கல் கோல்டுல தான் நிறைய காம்ப்ளிகேஷன். ஓகே. பியூரிட்டி இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ம். மேக்கிங் சார்ஜ், பையிங் சார்ஜ், டிரான்சாக்ஷன் சார்ஜ். நீங்க ஒரு கோல்டை விற்க போறீங்கன்னா இன்னொரு கோல்டு தான் உங்க தலையில கட்டுவாங்க. பணமா கேஷ் பண்றதுங்கிறது ரொம்ப குறைவு. ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போங்க, கோல்டை போய் கொடுங்க. கொடுத்தா இன்னொரு ஜுவல்ல தான் விற்க பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கோல்டில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் வெரி 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 சிம்பிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். பட் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஃபுல்லாக ஈக்விட்டி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். எதை வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். ஈக்விட்டியில் வாங்கிக்க முடியும், பாண்டில் வாங்கிக்க முடியும், கோல்டில் வாங்கிக்க முடியும், சில்வரில் வாங்கிக்க முடியும். சில்வரு, கோல்டு, ஜிங்கு, காப்பரு, குரூட் ஆயில் அதை மாதிரி சேர்ந்த மல்டி அசெட் வாங்கிக்க முடியும். இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸும் வாங்கிக்க முடியும். 1 டே 2 டேஸ் லிக்விட் ஃபண்டில் கூட நீங்கள் போட்டுக்க முடியும். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்கிக்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஈக்விட்டி மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஆக்சுவலாக புரிதல் இல்லைங்கிறத நான் சொல்லணும். இன்ஃபேக்ட் கோல்டுக்கு தான் நீங்கள் இது சரியா இருக்கா, அது சரியா இருக்கா, இப்படி இருக்கா, அதெல்லாம் நீங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக இப்போதான் ஓரளவுக்கு பியூரிட்டி ஆஃப் த கோல்டு ஸ்டாண்டர்டு, இந்த ஹால்மார்க்கு, நார்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் பழைய காலத்துலலாம் எடுத்து பாருங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் கோல்டு தான் காம்ப்ளிகேட்டட். எனக்கு ஒரு டிப்பிக்கல் கேஸ் இருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே கோவிட்ல இறந்துட்டாங்க. 50 சவரன் 100 சவரன் எவ்வளோன்னு தெரில. 2 டாட்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு 50 சவரன், இவங்களுக்கு 50 சவரன், 25 சவரன் என்னன்னு சரியா தெரில. ஒரு டாட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. 2 பேருமே அமெரிக்காவில் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அந்த நெக்லஸ் எனக்கு வரல, அது என் அக்காவுக்கு போயிடுச்சு, அது கொஞ்சம் பெட்டர், அது இருந்தா. 2 பேரும் 25 சவரன் தான் கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தவங்க எப்படி திங்க் பண்றாங்க பாரு. இப்ப அப்பா அம்மா உலகத்துல இல்ல, இப்ப போய் என்ன பண்ண முடியும்? அதை போய் எங்க அக்கா கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்றாங்க. இப்ப 50 லட்சம் பணம் இருக்குன்னு வச்சுங்க. 25 லட்சம் இவங்களுக்கு, 25 லட்சம் இவங்களுக்கும் கொடுக்குறீங்க. எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஸோ கோல்டு தான் காம்ப்ளிகேட்டட். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்க பணம் கொடுக்கறதுக்கு கோல்டு தான் காம்ப்ளிகேட்டட். நீங்க நினைச்சிருப்பீங்க ஈக்குவலா கொடுத்துருக்கேன், பொண்ணுக்கு பையனுக்கு, 2 பொண்ணுக்கு 2 பையனுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க எப்படி அதை திங்க் பண்ணுவாங்கிறது பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும். கோல்டில் தான் எனக்கு தெரிஞ்சு காம்ப்ளிகேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி, லிக்விடிட்டி. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பொருளை திருட முடியும்னா அது கோல்டு தான். ஓகே. வேற என்ன திருட முடியும்? ஒரு பொருளை இன்னொரு திருட முடியும்னா அது லேண்டு தான். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு. இப்போ கேஷவ்னு ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட் 1 2 3 4 5 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தால் பணத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் வரும். கோல்டு அப்படி கிடையாது. நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க, திருடலாம். ஏதாவது ஒரு காரணம் சாக்கு போக்கு சொல்லி இப்போ இந்த கடைக்கு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு ரேட் கொடுப்பான், அந்த கடைக்கு போய் சொல்லிட்டீங்கன்னா அங்கே ஒரு ரேட் கொடுப்பான். இட் இஸ் நாட் ஃபுல்லி ரெகுலேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங். நான் சொல்கிறேன் ஓகே, ஃபுல்லி ரெகுலேட்டட் ப்ராடக்ட் உங்களுக்கு மியூச்சுவல். இதில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே கிடையாது. ஏற்ற இறக்கம் எல்லா அசட் கிளாஸுக்கும் உண்டு. கோல்டும் மேலே போகும், கீழே போகும், ஈக்விட்டியும் மேலே போகும், கீழே போகும். எந்த மாதிரி அசட் கிளாஸில் வேணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் வாங்கணுங்கிறது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக யூ கேன் பிக் அண்ட் சூஸ் அண்ட் யூ கேன் டூ த நீட்ஃபுல். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கோல்டை ஈஸியாக லிக்விடேட் பண்ணிக்க முடியும் டக்குன்னு எமர்ஜென்சினா. ஆனால் அந்த ஈக்விட்டி அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நான் மாட்டிப்பேன். ஸோ கோல்டு வச்சிருக்கிறது எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் தானே. ஆக்சுவலாக இட்ஸ் அ மித். ஓகே. இப்போ அன்னைக்கு அந்த வித்யா பாலான்னு சொல்லிட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் அவங்க கூட அந்த லிங்க்டின்ல சொல்லியிருந்தாங்க, 1 டேல நீங்கள் பிளட்ஜ் பண்ணிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. லீன் பண்ணிக்க முடியும், அன்லீன் பண்ணிக்க முடியும். லீன் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்க முடியும். ஓகே. லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் கொரோனா டயத்தில் கோல்டை நீங்கள் கையில் ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுருந்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், கொரோனாங்கிறது எல்லாருக்கும் உண்டான ப்ராப்ளம், அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கூடாது. கையில் கோல்டு இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் கூட போய் நீங்கள் அடகு வச்சிருக்க முடியாது.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஒரு ரிடம்ஷன் மண்டே கொடுத்தீங்கன்னா டியூஸ்டே வெட்னஸ்டே அன்னைக்கு ஃபண்ட்ஸ் வந்திருக்கும். லிக்விடிட்டி இஸ் மச் ஈஸியர் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதை விட உங்களுக்கு ஒரு ஈஸியான ப்ராடக்ட் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேஃப்டியும் இருக்கு, லிக்விடிட்டியும் இருக்கு, ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இது 3 தான் ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி அசட் கிளாஸுக்கு இது 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு சேஃபான ப்ராடக்ட்ஸும் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். லிக்விடிட்டி எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும், அண்ட் ரிட்டர்ன்ஸ் எவென்ச்சுவலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். என்ன கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் கூட நீங்கள் கோல்டு போய் பிளட்ஜ் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, இங்கே நீங்கள் எதையுமே பண்ண வேணாம், உங்கள் உட்காந்த இடத்துலேருந்து உங்கள் மொபைலை கிளிக் பண்ணால் கூட எடுத்துக்க முடியும். ஸோ ஹியர் இஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு நாளில் நீங்கள் வாங்கிக்க முடியும் வேணும்னா. இல்லாட்டினா எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா மண்டே அன்னைக்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் டியூஸ்டே அன்னைக்கு கிரெடிட் ஆக போகுது. ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெட்னஸ்டே அன்னைக்கு கிரெடிட் ஆகும். T+1 T+2 கிரெடிட் ஆகும். இதில் என்ன லிக்விடிட்டி ப்ராப்ளம் என்ன இருக்குது, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கோல்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நேரில் போகணும், ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தால். அப்போ ETF இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ETFலேயே உங்களுக்கு லிக்விடிட்டி இஷ்யூலாம் இருக்குது. பட் அதை விட்டுடுங்க. நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தால் நேரில் போகணும், கையெழுத்து போடணும், அடமானம் வைக்கணும், அப்புறம் திருப்பி மீட்டறதுக்கு போகணும். அதுதான் காம்ப்ளிகேஷன். சார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய விமன் சொன்ன விஷயம் என்னன்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணுறப்போ அது நாங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுறோம், அது எங்ககிட்டே இருக்குது, எமோஷனலி கனெக்ட் ஆகிருக்கு, ஒவ்வொரு தடவையும் விளையிறதை பார்க்குறப்பலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மார்க்கெட்டை பற்றி பேசுகிறப்போ இல்லை அது எப்போ வேணால் கீழே போகும், நஷ்டம் பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ விமன்ஸ் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இனிமே வர காலங்களில்? ஏன்னா முன்னாடி நம்ம கல்ச்சுரலாக பார்த்த வரைக்கும் கோல்டு விமன்னாலே கோல்டு கொடுத்து இருந்துட்டு இருந்தாங்க. இப்பயும் அதே மாதிரி ப்ராக்ரஸ் ஆகணுமா, இல்லை வந்துட்டு விமனும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து? இல்லை, கோல்டு ஒரு அங்கமாக வச்சுக்கணுமே தவிர கோல்டு மட்டுமே ஒரு முதலீடாக வச்சுக்கவே கூடாது. அது விமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பொருந்தும். நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவ் அசட் கிளாஸ் அண்ட் நான் ப்ரொடக்டிவ் அசட் கிளாஸ் தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கோல்டு வாங்க உங்களுடைய இந்திய ரூபாயோட மதிப்பு என்ன ஆகும்னா, இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ஸோ நீங்கள் எவ்வளோ கோல்டு நீங்கள் கம்மியாக வாங்குறீங்கன்னா, கோல்டு இஸ் 100% இம்போர்ட்டட். இந்தியாவில் எங்கேயும் கோல்டு தயார் பண்ணுறது இல்லை, எல்லாமே வெளிநாட்டுலேருந்து நம்ம கோல்டை இறக்குமதி பண்ணுறோம். இறக்குமதி பண்ண நாட்டோடைய ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு கம்மியாயிட்டே இருக்கும். கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த ரூபி டு டிப்ரிஷியேட் லாஸ்ட் 2 years ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு தேசியவாதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கோல்டை வாங்காமல் கம்மியாக வாங்குறது தான் நாட்டுக்கு நல்லது. அது ஒரு செகண்ட் இதாக வச்சுக்குவோம். மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு ஒரு பிளேட்டில் சாம்பார் சாதம் வேணும், ரசம் சாதம் வேணும், பொரியல் கூட்டு எல்லாமே வேணும். நான் ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? எல்லாமே நம்மளுக்கு வேணும். ரியல் எஸ்டேட் வேணும், கோல்டு வேணும், ஈக்விட்டி வேணும், பாண்டு வேணும், கேஷ் வேணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும், எல்லாமே வச்சுக்கணும். நம்ம எந்த சமயத்தில் எது பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு 100% ஷுர் கோல்டு 60% ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி யாருக்குமே அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. நம்ம எதையுமே 100% ஷுர் சொல்ல முடியாது. அதனால தான் டைவர்சிஃபை பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபினான்ஷியல் பிளானிங். ஷார்ட் டேர்ம்க்கு என்ன வேணும், மீடியம் டேர்முக்கு என்ன வேணும், லாங் டேர்முக்கு என்ன வேணுங்கிற புரிதல் தெரியணும். செகண்ட், அசட் அலோகேஷன். எதில் எவ்வளோ அலோகேட் பண்ணணும், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி, அவருடைய குடும்ப சுச்சுவேஷன், அவருடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அசட் அலோகேஷன். 3வது முக்கிய பாயிண்ட் டைவர்சிஃபிகேஷன். எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்னா பிரித்து முதலீடு பண்ணாதான் உங்களுக்கு ரிஸ்க் மிட்டிகேஷன் இருக்கும். விமன் என்ன பண்ணணும்னா, இந்த லாங்கிவிட்டி ஃபார் விமன் ஹஸ் கான் அப் ஸோ ஸ்டீப்லி. இன்னைக்கு 85-90 வயசு வரைக்கும் இருக்காங்க, பாட்டி ரொம்ப நாள் இருக்காங்க, தாத்தா சீக்கிரம் போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறதுனாலையும் இவங்க என்ன பண்ணணும்னா, நிறைய யங் ஏஜாக இருக்கும்போது பிரித்து 100 ரூபா பணம் இருக்குது, ஒரு 50-60 ரூபா ஒரு நல்ல ஒரு மல்டி அசட்டோ இல்லை ஒரு ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் வாங்கிக்கணும். கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும்னா ETFல வாங்கிக்கலாம். இப்போ ஏன் நம்ம கோல்டெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல? வீட்டில் எல்லாரும் கோல்டு வச்சுருக்காங்க, வீட்டில் எல்லாரும் சில்வர் வச்சுருக்காங்க. 5 சவரனோ 2 சவரனோ 100 சவரனோ நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய பிரின்சிபல் என்னென்ன, எல்லாத்துலேயும் போடுறது தான். திருப்பி நீங்கள் வீட்லேயும் கோல்டு வச்சுருக்கீங்க, இங்கேயும் கோல்டு வாங்க வேணா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய பர்பஸே உங்களுக்கு டிஃபீட் ஆகிடும். அதுதான் நம்ம சொல்கிறது. ஸோ விமனுக்கு எல்லாருக்கும் என்ன நான் சொல்கிறேன்னா, டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் வாழ போகிறீங்க. மென்னை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் ரொம்ப நாள் வாழ போகிறீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சிங்கன்னா லாங் ரனில் ஈக்விட்டி மல்டிப்ளை ஆகும். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, ஷார்ட் ரனில் ஈக்விட்டி பக்கமே போகாதீங்க. 10 வருஷம் பணம்னா ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுவோம். கோல்டாக இருந்தாலும் நீங்கள் 10 வருஷம் வச்சுருந்தா தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். பாஸ்ட்டை பார்த்துட்டு இப்படியே தான் இருக்குங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ராபுலேஷன் நம்மளுக்கு தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய வியூகேஷன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.